friends, welcome to Vaigai Suvai kitchen. இது Arusuvaigalin Sangamam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் நல்லி ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். மட்டன் நல்லி எலும்பு 1/2 கிலோ, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 4லேருந்து 5, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அது 1லேருந்து 2 டீஸ்பூன், ஸ்டார் அன்னாசி 2, பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரியாணி இலை 2, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 1 துண்டு தேங்காய், தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5லேருந்து 8, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 200, தக்காளி நறுக்கியது 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். நம்ம 1/2 kg மட்டன் நல்லி எலும்பை வந்து நம்ம மட்டன் சூப் வைப்போம்ல, அது மாதிரி வேக வச்சு தண்ணியை இருத்து வச்சுருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லி எலும்பு கூட மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி சூப் மாதிரி வச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 எடுத்து வச்சுருக்கேன், 1 சேர்த்துக்கலாம். 2 ஸ்டார் அன்னாசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, மராத்தி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, இதை நம்ம ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வறுக்கும்போது அதுக்கான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு. ஒரு 3லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த நல்ல திக் பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மல்லியும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கசகசா ரொம்ப முக்கியம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ அந்த எண்ணெயில் உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா வறுக்கட்டும். அதுக்கப்புறமா 1 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்து மிளகாயும் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து வறுபடட்டும். ஸோ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதம் இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கோம், அதையும் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகவும் லைட் ப்ரௌனாக வரணும். அது கூடவே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் சேர்த்துருப்போம். ஸோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவில் வந்து பாதி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சேர்த்த உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டும், நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒட்டாது. ஸோ இதை மசாலா அடி பிடிக்காமல் வந்து இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. ஸோ மீதம் இருக்கிற மசாலாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கும். பாருங்கள், இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க நல்லி எலும்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த நல்லி எலும்பை வேக வைக்கும்போது அதோட தண்ணியை இருத்துட்டு தண்ணி வந்து கம்மியாக சேருங்க. அப்போ தான் வந்து நம்ம மசாலா இந்த மட்டனோட எலும்புகளோட நல்லா வந்து சேரும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது மசாலா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எலும்புலையும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடியில் எதுவுமே ஒட்டலை, அந்த தண்ணி இது இருக்கிறனால இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த மசாலா நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரியணும். இது அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்குது. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கரைஞ்சி இப்போ மட்டனோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த நல்லி எலும்பு ரோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா சாதத்து கூட சுடு சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, முக்கியமாக பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். மதுரையில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இதை நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம். நம்ம காரத்துக்கு மிளகு பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் நல்லி ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி